ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கடக ராசிக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க, நல்லா இல்லையோ. ஆனால் உங்களை பார்க்குறவன் காண்டாவான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க, இலகன மனசு கொண்டவங்க, குழந்தை பேச்சுக்கு சொந்தக்காரவங்க. மனசும் அப்படிதான் படப்படன்னு பேசுவாங்க. ஆனால் மனசில் ஒன்றுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மனசு நோகாமல் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், எப்படியாவது இவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு வேலை பார்ப்பாங்க. ஆனால் கடகம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆல்ரெடி எங்கள் மனசு கெட்டு போய் தான் கிடக்குது, நாங்கள் படாத பாடுபட்டு தான் இருக்கோம், எங்கள் கஷ்டத்தை சொன்னால் மட்டும் நீ ஒத்துக்கோ போகிற, நீ என்ன இப்போ நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகட்டுக்காவது நம்ம நல்லா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரண ஒரு அழிஞ்சா கூட சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சாலும், சாதாரணமாக ஒரு சால் போட்டாலும் ஒரு பார்க்குறவங்களுக்கு அது ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். இது கடகத்துடைய அம்சம். ஏன்னா சந்திர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக கொண்டதுனால பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பீங்க. மற்றவங்க பார்த்தாலே உங்களுக்கு கவர்ச்சி இருக்கும். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல கடகம் நின்னாங்கன்னா உங்கள் மொத்த பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும். அப்படி ஒரு மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லவங்க, நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க, எல்லாத்தையும் அரவணைச்சு பேசக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லக்கூடியவங்க இவங்க தான். கஷ்டம் கடைசி ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா கூட, கடகராசி அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான், சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தா கூட அப்பேற்பட்ட மனநிலை குறைந்தவங்க கூட அந்த கடகராசிக்கிறவங்க அவங்க மனநிலையை மாற்றி வாழ்வாதாரங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கடகராசிக்கிறவங்க உண்டு. குறிப்பா ஒரு தடைகள் வர வரைக்கும் கடகம் வந்து அமைதியா இருக்கும். ஒரு தடை வருதுன்னா அந்த தடைகளை உறுத்தெறியக்கூடிய நெஞ்சுறுதி படைத்தவங்க, தாராள மனசு கொண்டவங்க, எல்லாருக்கும் உதவும் பணம் கொண்டவங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சகல வேதங்களிலுமே இவங்க திறமைகள்ங்கிறது வெளிப்படணும், முன்னேறணும். தனக்கு ஒரு கஷ்டமா முடிஞ்ச அளவுக்கு நான் சரி பண்ண பார்க்குறேன். அதே மாதிரி இவங்களால யாருக்குமே அடிபணிஞ்சு வேலை பார்க்கவே முடியாது. ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன கவர்மெண்ட் வித்தியாலயத்தில் இருக்கிறீங்க, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா தனித்து செயல்படணும் அப்படின்னு உறுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு மாதிரி துருன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல வகையில் யோசிப்பாங்க. இவருடைய சிந்தனைகளும் செயல்படுத்தினா இவங்கள மாதிரி உயர்வான வாழ்க்கை வாழ ஒருத்தருக்கும் முடியவே முடியாது. என்னன்னா சந்திர பகவான் இவங்களுக்கு எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் அப்பப்போ மனசை மாற்றி விட்டுருவாரு. கொஞ்சம் மனசு அப்பப்போ அலைபாஞ்சுக்கிட்டே இருக்குமே தவிர்த்து காதல்ல இவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இப்பேற்பட்ட குணாதிசயம் கொண்ட கடகராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க, பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? என்ன நடக்க போகுது? பயம் வேண்டாம், பதட்ட வேண்டாம். காரணம் கேட்டீங்கன்னா 2 ராஜ யோகம் உங்களுக்கு வரப்போகுது. புரியுதுங்களா? இந்த யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி போனதுனால உங்களை அடுத்த 2.5 வருஷத்துக்கு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. குறிப்பா இந்த 2025ல உச்சபட்ச அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ ஆட்களே கிடையாது. அதுக்கு இன்னும் யோகத்தை தரக்கூடிய வகையில இந்த 2 யோகங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. அது என்னன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரவங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், அனுதினமும் இவங்களை நினைச்சீங்கன்னா, இப்போ சொன்னீங்க இல்லையா, கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் வந்து மறைச்சுக்கிட்டு நாங்க கடந்துதான் போயிட்டு இருக்கோம்ட்டு, அந்த கஷ்டங்கிற வார்த்தையே உங்க வாழ்க்கையில முழுவதுமா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓகேங்களா? சிவபெருமான் சிவ என்கிற தீவினையாவும், சிவ என்கிற தீவினை மாறும், சிவ என்கிற தேவரும் ஆவர், சிவ என்னிட சிவகதிதானே, நொடிதோறும் கங்கை நீராடி ஜடையில் பிறைசூடி அம்பலத்தில் ஆனந்த கூத்தாடி நாடி வருவோர் குறை தீர்க்க ஈசனே போற்றி. எம்பெருமானே ஈஸ்வரனை வழிபாடு செய்ய கடகத்திற்கு வாழ்க்கை சுகமா இருக்கும், சுபமா இருக்கும். ஸோ உங்களை பிறகு அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பதிவை தொடருங்க. அவருடைய அனுகிரகம் இல்லாட்டி இந்த கிரக பலன்கள் நம்ம முழுசா சொல்லி முடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ நானே வணங்குறப்ப அவர் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை, அவர் அந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய பதிவை ஓம் நமச்சிவாயா இந்த மந்திர சொல்லை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க. நல்லதொரு மாற்றத்தை
அனுதினமும் உங்களுக்கு சிவபெருமான் வழங்கிடுவார். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ, வீடியோ பேசிட்டு இருக்கிற, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பியா, என்ன சொல்ல வந்தியா அதை சொல்லு, சும்மா சாமியை கும்பிடு, அதை கும்பிடு, அதை பண்ணுன்ட்டு தயவு செய்து சொல்றீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். புரியுதுங்களா? கடவுள் மீது நம்பிக்கை இருக்கணும். ஆமா, என்னுடைய வாழ்க்கை நல்ல வகையில மாற்றி கொடுப்பார், தெய்வம் துணை இருந்தே ஆகணும், நான் தெய்வத்துக்கிட்ட தான் ஒரு நாளும் நிக்கிறேங்கிற நம்பிக்கை இறங்கவும் இந்த வீடியோ பதிவை பாருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதோ இல்லையோ, அதிர்ஷ்டத்திற்கான வழிகள் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா காட்டும். புரியுதுங்களா? நல்லதே நடக்கட்டும். உங்கள் வாழ்த்துக்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை பதிவை தொடங்குறேங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 யோகமும் பலன் கொடுக்கும்னு சொல்றோம். இந்த 2 யோகங்களும் 100 வருடங்கள் கழித்து ஒரே வேளையில, அது பத்ர யோகம், மாளவிய ராஜயோகம். இதனால கடகராசிகளுக்கு பணமழை கொட்ட போகுதுங்க. இப்ப ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலங்கள்ல தன்னுடைய இடத்த நவகிரகங்கள் மாத்திட்டே இருக்கும். இதனால ஒரு சில ராசிக்கு ஒவ்வொரு இடத்துக்கு வரப்ப ராஜயோகங்களை உருவாக்கும். இது மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் சில நேரங்கள்ல ஒரே வேளையில 1க்கு மேற்பட்ட ராஜயோகங்கள் வரும். இது மிகவும் சிறப்பான யோகம். அந்த வகையில இந்த ஏப்ரல் 25ங்கிறது மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா ஜூன் மாதத்துல 2 ராஜயோகங்கள் ஒன்றுங்களாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது யாருன்னு பாக்குறீங்களா? அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசிக்கு உங்களுக்கு மாளவிய ராஜயோகம் வரப்போகுது. அதே சமயம் புத்திக்கு அதிகமான புதன் பகவான், அதாவது மிதுன ராசியோட அதிபதியின் புதன் தன் சொந்த ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு நுழைவதால் பத்ர ராஜயோகம் உருவாகுது. இந்த 2 ராஜயோகம் சேர்ந்துதான் ஒரே நிலையில 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது. குறிப்பா தொழில முன்னேற்றத்தை நல்லா பார்க்க போறீங்க. புரியுதுங்களா? ஒரே வேலையை உருவாக்க போற இந்த யோகம் தன்னம்பிக்கை தைரியத்தை வழக்கத்தை விட அதிகமா கொடுக்க போகுது. கடகத்துடைய நெஞ்சு தில்லு யாராலும் அசைக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு சாதுவா இருப்பீங்க. ஆனா பெரிய பெரிய யார் எத்தனை பேர் வந்தாலும், பெரிய ஆட்களே வந்தாலும் என்கிட்ட உண்மை இருக்கு, நீ என்ன பேசுறது, புரியுதுங்களா, கூட இருக்கவங்களுக்கே தெரியாது, ஃப்ரீயா பேசுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க கூடியவங்க இவங்க தான். சீறி தள்ளிடுவாங்க. ஒருத்தவங்களாலையும் பேசியே முடியுங்க. அதுவும் அடக்கி பேசுறதுல கடகராசி அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு, ஆளுமை நிறைந்தவங்களுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க. வெற்றிகளையும் குவிக்க போறீங்க. பணி இடங்கள்ல சிறப்பான செயல்பாடுகளால முன்னேற்றத்தை காண போறீங்க. அதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. கடகத்துக்கு வாய்ப்புல இல்லைங்க, கிடைச்சே ஆகணுங்க. கூலி வேலை செய்யறீங்க, தனியார் துறையில வேலை பார்க்குறீங்க, அரசாங்க துறையில வேலை பார்க்குறீங்க, யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, தொழில் துறையில் இருங்க, எது வேணும், உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க. வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அதே மாதிரி குடும்பத்துல நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பா நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க. சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. நிறைய பணத்தை சேமிக்க முடியுது. அதே மாதிரி ஒரே வேலையில உருவாகக்கூடிய அந்த பத்ர ராஜயோகங்கிறது வேலையில மட்டும் இல்லைங்க, வணிகம் பார்க்கறது, தொழில் பார்க்கறது, நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. குறிப்பா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சு கொடுக்கறதுனால உங்களை எல்லாரும் பாராட்ட போறாங்க. மற்றவங்க செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினைக்கிறத கூட கடகம் அசால்ட்டா செய்யும். சாதாரணமா செஞ்சு சாதனையாளரா ஆக போறீங்க. புரியுதுங்களா? இந்த மதிப்பு மரியாதையும் உயர்வுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியா சிறப்பா இருக்க போறீங்க. ஆரோக்கியம் மேம்பட போகுது. வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. அதே மாதிரி புதிய வருமானம் ஆதாரங்கள்ல உங்களுக்கு நீங்களே உருவாக்க போறீங்க. அதாவது ஒரு படத்துல அஜித் சொல்வார்ல, என்னோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நடியும் நானா செதுக்குனதுன்னு, அந்த மாதிரி கடகத்துக்கு பக்காவா பொருந்துங்க. இந்த டைலாக் எனக்கு நல்லா இருக்குன்னு நீங்க விஜய் சொன்ன மாதிரி அந்த கடகராசிக்காரங்க அசால்ட்டா வச்சுக்கலாம். யாருன்னு கேக்குறீங்களா? இவங்களுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. எங்க இவங்க ஏமாந்து போறாங்கன்னா, எங்க இவங்க சரிக்குதுன்னா, எல்லாருக்கும் நல்லது பண்ணணுங்கிறதுலதான் ஒண்ணுமே இல்லாம அதுவும் பிளாங்கா நிக்கிறீங்க. நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய புகழ் பேர் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஒத்துமொத்தமா நம்பிக்கைங்கிற பேர்ல சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. இப்ப நல்ல காலம்தான்.
புரியுதுங்களா? தொழில் ரீதியா அசிஸ்டம் ஆதரவு பெற போகுது. வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. உத்வேகத்தை கொடுக்க போகுது. வணிகத்தை வியாபாரத்தை உருவாக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க சிறப்பான நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நீண்ட கால கடின உழைப்புக்கு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்பீங்க. வீட்லயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் முன்னின்று நடத்த போறீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா கடகராசி அதிர்ஷ்டசாலியா இருக்க போறீங்க. இது மட்டும் இல்லாம இந்த 2 யோகத்தினால பணக்காரர்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணக்கார யோகம் இருக்கு. புதுசா ஏதாவது தடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி கடகங்கிறது மற்றவங்க கீழே வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொன்னோம்ல, இவங்களை பொறுத்த வரைக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இப்ப உங்களுக்கு பலித்தமாக போகுது. இப்ப தொழில் தொடங்கினா நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, சொத்து வாங்குறது, வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்க சொந்த பந்தங்க கிட்ட உறவுங்கிறது மேம்பட போகுது. தாயுடனான உறவுமே வழிபட போகுது. வருமானத்துல நல்ல முன்னேற்றம். ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்கன்னா வருமானத்திற்கு சேர்ந்து பதவி உயர்வும் கிடைக்குது. ஏற்கனவே செய்த முதலீடுகள் கூட, அதாவது நீங்க என்ன தொழில் செய்தால், ஆன்லைன் செய்திருந்தாலும் முதலீடு செய்திருந்தாலும் சரி, இப்ப நல்ல லாபம் கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி பெற போறீங்க. அரசு அதிகாரிகள் நல்ல செய்தி வரப்போகுது. பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறனால நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிச்சா, கேட்டு கேட்டு பார்த்து ஏமாந்து போய் நிக்கிறீங்களா, அந்த சிக்கிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை வரப்போகுது. இதுதான் அதுதான் இல்லை, தொழிலும் சரி வாழ்க்கையிலும் சரி புதிய திட்டங்களால நல்ல லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல வாசுகி வணங்குறவங்க உச்சபட்ச வாழ்க்கைக்கு பரிவர்த்தனைக்கும் ஒரு யோகம்னு, இந்த பத்ர யோகமும் மாலவி யோகமும் சேர்ந்து உங்களை அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குது. இந்த 2 கிரகங்களுடைய யோகங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துதுங்க. இப்ப ஏதாவது செலவு இருந்தா கூட அது சுப செலவா இருக்க போகுது. சந்தோஷத்தை தரக்கூடிய செலவா தான் இருக்கும். அதே மாதிரி மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களே, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களே நமக்கு சாதகமா கைகூடும். சுற்றுலா போவீங்க குடும்பத்தோட, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதே மாதிரி வீடு வாங்குறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் முதலீடு செய்வதற்கான சூழ்நிலை உருவாகும். முன்னாடியெல்லாம் 1 ரூபா செலவு பண்றதுக்கு கையில பணமும் இருக்காது. அப்படி செலவு செஞ்சுட்டா அடுத்து என்ன பண்ண போறோங்கிற ஒரு கவலையும் இருக்கும் இல்லையா? இப்ப சேமிப்புக்கு அப்படிங்கிற கவலையில மகிழ்ச்சியோட நல்ல செலவு பண்ண போறீங்க. சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க போறீங்க. புரியுதுங்களா? ஒட்டு மொத்தமா ஏதாவது கனவுகள் இருந்தா திட்டம் போட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, இதை பண்ணணும், அதை பண்ணணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், வண்டி வாகனம் வாங்கணும், ஏதாவது திட்டம் இருக்குது இல்லை, அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ள சரியான தருணம். மனசுல மகிழ்ச்சி பொங்க போகுது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை காதல் உறவு இத்தனை நாள் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு தெரிஞ்சு பண்றோமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கும். இப்ப ஒட்டு மொத்தமா உங்களை மாதிரி ஒரு ஜோடி யாரும் பார்த்திருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அந்யூன்யமா வாழ போறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்காரு. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க, ஒரு பெரிய அதிர்ஷ்டங்கிறது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட காட்டு உங்க பக்கம் வீச போகுது. லாட்டரியில இருக்கவங்க கூட ஜாக்பாட் அடிக்கும். ஆல்ரெடி வண்டி வாங்குறவங்களுக்கு சரியான நேரம். அதே மாதிரி பெண்கள்லாம் நிறைய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றவங்க எல்லாத்துக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ கடகராசி நட்சத்திரம் உடையவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது. பயணங்கள் வெற்றிகரமா இருக்க போகுது. சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுது. திரும்பவும் சொல்றேங்க, சுக்கிரன் புதனும் 2 பேருமே உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. குடும்ப சூழ்நிலை ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். சொத்து பரிசுகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. கலைத்துறை இருக்கீங்கன்னா, விளையாட்டுத்துறை இருக்கீங்கன்னா பெரிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியவங்க இயங்குறவங்களுக்கு பல நாள் கனவு உங்களுக்கு நிறைவேற போகுது.
புரியுதுங்களா? ஒரு யோகம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டம். இப்போ 2 யோகங்கிறது உங்களுக்கு பெயருக்கு புகழ் சேரக்கூடிய நேரம். உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடு வருது. புதிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவை தட்டும். குறிப்பா மாளவி யோகத்தினால திருமண வாய்ப்பு கட்டாயம் அமையும். அதே மாதிரி சினிமா துறையில இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது. உங்களுக்கான பாராட்டுகள் அதிகம், ஆரோக்கியம் மேம்பட போகுது. இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த பொது பலன்கள்ல இருந்து இந்த 2 யோகங்களும் கடக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை முழுவதுமா மறைக்க போகுது. ஓகேங்களா? நல்லா இருக்க போறீங்க. வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கடகராசிக்காரவங்க நல்லா உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க. மொத்தத்துல இந்த 2 யோகத்தினால சவால்களை கூட சாதனையா மாத்த போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு, அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அது என்னைக்குமே கடக ராசிக்காரவங்க கடைபிடிக்க வேண்டியது. இந்த நேரத்துல இந்த யோகத்தினால வழிபாடு செய்ய வேண்டிய யோகம்னு பார்த்தா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அம்மனை அனுதினமும் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குறிப்பா அங்க இருக்க திருநீர் வாங்கிட்டு வாங்க. அது தினமுமே நெத்தியில வச்சிங்கன்னா நல்லது. அப்புறம் தினம் அதிகாலை அந்தாதி படிங்க. அதே மாதிரி நீங்க ஒருத்தவங்க கிட்ட உதவி செய்யறத மன வளம் கொண்டியவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உணவுக்கும் உடைக்கும் உதவி பண்ணுங்க. உங்களால முடிஞ்சது அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யுங்க. அதே மாதிரி புன்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க. மகிழ்ச்சி பொங்கும். ஈடு இணை இல்லாத செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். வாழ்த்துக்களுங்க. இந்த பிரம்மாண்ட 2 யோகமும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சந்திர பகவான் எந்த அளவுக்கு பௌர்ணமி நிலவுல பிரகாசமா குளுமையா இருப்பாரோ அந்த அளவுக்கு மற்றவங்க எல்லாரும் ஏக்கமா பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க. அவர் 15 நாளுக்கு நல்லா இருப்பாரு, தேருமா இருப்பாரு. ஆனா நீங்க இந்த 2 யோகத்தால எப்பவுமே வளர்ந்துகிட்டே இருக்க போறீங்க. தெய்வம் உங்களுக்கு துணையா நிற்கும். அதாவது உண்மைக்கு உழைப்புக்கும் அடிபணிக்குரிய கழகத்திற்கு இனி ஏறுமுகம்தான். 6 முகம் துணையும் இருக்கு. அந்த சிவபெருமானுடைய துணையும் இருக்கும். வாழ்க வளர்க, நல்லதே நடக்கும். வளமுடன் நலமுடன். ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி போற்றி.